இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு போது அப்போ அரசல் புரசலாக பேசப்படுறது விஜய் தான் இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு யாரை போய் சந்திச்சாருன்னா விஜய் போய் சந்திச்சார். இந்த சிங்கார வேலன் தான் அன்னைக்கு அந்த லிங்கா படத்தை வந்து ஓடுற படத்தை ஓடவே இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டு அமர்க்களம் பண்ணி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்த நபர். செலவு பண்ணி 96 பேர் அந்த படத்தை ஸ்கிரீன் பண்றேன். படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல, நான் என்ன பண்ண முடியும்? அந்த படம் கிட்டத்தட்ட நிறைவடைஞ்ச சூழ்நிலை எப்போ வெளிவரும்னே தெரியாத இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அதுக்கு வந்து அந்த படத்தை வெளியிடாத அளவுக்கு பல நெருக்கடிகள் வந்து விஜய் கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு செய்தி வருதுங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு தந்தையை, ஒரு மோசமான ஒரு கணவனை இந்த நாடு பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த நாட்டை ஆள ஆசைப்படுறார். முடிவு உங்கள் கையில். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விஜய் மட்டுமே பேசிகிட்டு இருந்த பலரும் இப்போது கூடவே சங்கீதா அவர்கள் குறித்தும் பேசுகிறாங்க, சங்கீதா அம்மையார் குறித்தும் பேசுகிறாங்க. மரியாதையாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா விஜய்க்கு தான் அந்த மரியாதை தெரியல. தன்னோட அன்பாக காதலாக வாழ்ந்த மனைவியோட அருமை தெரியாமல் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களை விட்டே வந்து அசிங்கமாக வந்து அவர் மனைவியே சொல்லுவோம், அசிங்கமாக வந்து பேச வைக்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம வந்து சங்கீதா அம்மையார்னே சொல்லுவோம், ஜேஷ்டன் சஞ்சய் தம்பினே நம்ம சொல்லுவோம். இப்போது கிட்டத்தட்ட வெளிச்சமாயிடுச்சு. சங்கீதா அம்மையார் வந்து இந்த மாதிரி என்னை வந்து குடும்பத்தையே கவனிக்காமல் இருக்கார், வேறு ஒரு நடிகையோட வந்து திருமணம் கடந்த உறவில் இருக்கிறாரு, இப்படியான பல குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. நம்ம மேலும் அதை சொல்லி நம்ம வந்து யாரையும் நம்ம அசிங்கப்படுத்த நமக்கு நோக்கம் இல்லைனா கூட விஜய் அப்படிப்பட்டவரான்னு சொல்லி பலரும் கேட்குறாங்க. இப்போ அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்பவும் வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போது உங்களுக்கு தெரியும் வந்து கடந்த காலத்தில் வந்து விஜய் வந்து சினிமா துறையில் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்றது ஒரு தகவல் இருக்குது. ரஜினி அவர்களுக்கே இவர் வந்து எதிராக என்னெல்லாம் செஞ்சார். ரஜினி அவர்கள் ஒரு 4 வருடம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து சிகிச்சைக்காக பயணப்பட்டிருக்காங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போனார். உங்களுக்கு தெரியும் கிட்னி சிகிச்சையெல்லாம் வந்து பண்ணிட்டார். அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கேப் இருந்துச்சு, ஒரு 3.5 வருஷம் கேப் இருந்துச்சுங்க. கரெக்டாக சொல்லப்போனால் 3.5 வருஷம் கேப். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் முடிச்சுட்டு வந்து தான் லிங்கான்ற ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் வந்து கமர்ஷியலாக வர்த்தக ரீதியாக அந்த படம் ஹிட்டு தான். ஆனாலும் பப்ளிக் மத்தியில் வந்து அது பெருசாக வந்து பேசும் பொருளாக ஆகலை. அந்த படம் வழக்கமாக ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்லாம் வந்து சரியாக கிடைக்காம போச்சு. உங்களுக்கு தெரியும் அது. ஏன்னா அந்த கதையே வந்து கிட்டத்தட்ட வந்து மலையாள படத்தில் வந்து ஒரு தழுவின கதை தான் அந்த லிங்கான்ற படம். அதனால் கூட ஒரு வேளை வந்து அது சரிவை கொஞ்சம் அதாவது ரஜினி அவர்களுக்குள்ள உள்ள வந்து என்ன சொன்ன அந்த மாஸ் ஹிட்டுன்றது வந்து கிடைக்காம போச்சு. பட் கமர்ஷியலாக வந்து போட்ட பணத்தை எடுத்துட்டாங்கன்ற தகவல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு தெரியும், ரஜினி அவர்கள் நஷ்டப்பட்டால் கூட சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் தான் தலைவர் ரஜினி. விஜயோட தூண்டுதல் பேரில் தான் இவர் என்ன செஞ்சார், படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதறி கூப்பாடு போட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து ஒரே அமர்க்களத்தை ஏற்படுத்தினார். ஸோ என்னென்னா இது பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு போது அப்போ அரசல் புரசலாக பேசப்படுறது விஜய் தான் இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு யாரை போய் சந்திச்சாருன்னா விஜய் போய் சந்தித்தார். ஸோ சினிமாவில் வந்து இப்படியான சில உள்ளடி வேலைகள்லாம் பண்ண நபர் தான் விஜய். நிறைய சொல்ல முடியும். அதில் ஒரு விஷயம் இப்போ எனக்கு நினைவு வந்ததுனால சொல்கிறேன். இந்த லிங்கா படத்தில் அதுக்கு பின்னாடி இந்த சிங்கார வேலன்ற அந்த நபர் வந்து இப்படி செயல்பட்டார். ஏன் இப்போ திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்ததுன்னு கூட அது கூட சொல்லிடுறேன். இப்போது வரும்போது ஒரு செய்தி நான் பார்த்தேன். அந்த சிங்கார வேலன் வந்து விஜய் கட்சியில் இணைஞ்சு இப்போ வந்து அது போஸ்டர்லாம் நான் பார்த்தேன். இப்போ எனக்கு அது வரும்போது அந்த போஸ்டரை பார்க்கும்போது நான் இந்த காட்சிப்படுத்துகிறேன். இந்த வீடியோலேயே நீங்கள் பாருங்கள். இந்த சிங்கார வேலன் தான் அன்னைக்கு அந்த லிங்கா படத்தை வந்து ஓடுற படத்தை ஓடவே இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டு அமர்க்களம் பண்ணி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்த நபர். இப்போ அந்த விஜய் கட்சியில் இன்றைக்கி அவர் என்னவா இருக்கார் பாருங்கள். அன்றைக்கே பேசப்பட்டது விஜய் அவர்கள் அன்றைய மாலையே அவர் சந்தித்தார்ன்றது வந்து சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஆதாரமாக காட்டுற அந்த கட்சியிலேயே அவர் வந்து தன்னை வந்து இணைச்சிருக்கிறத நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதனால் வந்து விஜய் என்பவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சேடிஸ்ட். அடுத்தவர்களை துன்பப்படுத்தி ஆனந்தம் அடைகிறவர் தான் இந்த விஜய். இன்னொரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன்.
இப்போது சங்கீதா அம்மையார் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து சொல்கிறாங்க இல்லையா, மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய சங்கீதா அம்மையார். விஜய் உண்மையிலே அப்படிப்பட்டவரான்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த அளவுக்கு கோபப்பட்டாங்க, ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு வந்த ஒரு செய்தியை நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். தம்பி ஜேசன் சஞ்சய் வந்து சிக்மான்ற ஒரு படத்தை வந்து அவர் இயக்கிட்டு வர்றது தெரியும். முதல்ல அந்த சிக்மான்ற படத்தை வந்து இவர் வந்து தம்பிக்கு வந்து எந்த உதவியும் செய்யாமல் வந்து தன் மகன்ற அடிப்படையில் கூட எதுவுமே செய்யாமல் இவர் கைவிட்டுட்டாருன்றது. அதுக்கு கூட சில காரணங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தன் மகன் வந்து சொந்த காலில் நிற்கணும்னு வந்து விஜய் விரும்புகிறாரு, அதனால் வந்து எந்த உதவியும் அவருக்கு செய்யலை அப்படின்னு கூட சில தகவல்கள் சொல்லப்பட்டதுங்க. நானும் கூட எல்லோரும் கூட அப்படி தான் நம்பியிருப்போம். ஓ அப்படி கூட இருக்கார். ஏன்னா அவர் வந்து அப்பாவோட உதவியில் வந்தார் நம்ம சொல்லும் போது தன் மகன் வந்து தன் உதவி இல்லாமல் முன்னேறட்டோம்னு சொல்லி ஒரு வேளை நினச்சிட்டார் போல இருக்குது. அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் விஜய் தன் மகனுக்கு எதிராகவே செயல்பட்டுருக்கிறார்ன்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வருதுங்க. எந்த தகப்பனும் தன் மகன் வந்து கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மகனுடைய முயற்சிக்கு உதவிகள் செய்வாங்க, மறைமுகமான உதவிகள் செய்வாங்க, தூக்கி விட பார்ப்பாங்க. இப்படி தான் நடக்கும். ஆனால் முற்றிலுமாக ஒரு தகப்பனுடைய உதவியால் தகப்பனுடைய என்ன சொன்ன அணுவாக செதுக்கினதுமாக உருவான இந்த விஜய் தன்னுடைய மகனுக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறாருன்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்மா படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பல பிரச்சனைகளை கடன் கொடுத்து நொடிஞ்சு போன சூழ்நிலையில் தான் இந்த சிக்மா படத்துக்கு வந்து அவங்க ஃபினான்ஸ் பண்ணி அவங்க படம் வந்து தயாரிக்க ஒப்புக்கொண்டாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட நிறைவடைந்த சூழ்நிலையில் எப்போ வெளியே வரும்னே தெரியாத இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அதுக்கு வந்து அந்த படத்தை வெளியிடாத அளவுக்கு பல நெருக்கடிகள் வந்து விஜய் கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு செய்தி வருதுங்க. ரொம்பவும் ஆச்சரியமாக அதிர்ச்சியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி கூட ஒரு தகப்பன் இருப்பாங்களா? ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் எலெக்ஷன் நேரத்தில் வந்து அந்த படம் ஹிட் அடிச்சிச்சுன்னா அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து புகழ் குறைஞ்சிரும், மகனுக்கு புகழ் போயிடும். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம் சார்? நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருங்களா? இப்படி தன் மகனுக்கு வந்து புகழ் வந்து நீங்கள் உதவி செய்யலைன்றது வெளிச்சமாகிடுச்சு. அந்த மகன் வந்து சிரமம் போடுறாரு, லைக்கா ப்ரொடக்ஷன் நொடிஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. பல படங்கள் வந்து தோல்வி, தொடர் தோல்வி. அதாண்டி வந்து ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் முடங்கியிருக்கு. அவங்க தயாரிக்கிற அந்த தொழிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல இடங்களில் வந்து அவங்க வந்து பதிவாகிட்டு வருது, நீதிமன்றத்தில் வழக்கு, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயங்க. இந்த சுச்சுவேஷனில் அந்த படத்தை வெளியே வர்றதை கூட வெளியே வராமல் தடுத்துட்டு இருக்கிறாருன்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து இப்போ வந்து சினிமா வட்டாரத்தை, அதுதான் வந்து சங்கீதா அவருடைய அம்மையாருடைய உச்சபட்சமான கோபத்துக்கே அதுதான் காரணம். மகனுக்கு உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, அதை தடை ஏற்படுத்துகிறாருன்னா என்ன மனுஷன்? எதுக்காக தடை ஏற்படுத்துகிறாருன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக. இப்போது ஜனநாயகன் படம் வராத சூழ்நிலையில் அந்த படம் ஒரு வேளை வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அது வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு வந்து ஒரு டீக்ரேட் ஆகிடுன்றதுக்காகவே வந்து அதை வந்து இப்போ படம் வந்து வெளியே வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க. இப்படி செய்திகள் நிறைய வந்துட்டுருக்குங்க. யாரும் இப்படி செய்யக்கூடாது, ஆனால் இப்படி தான் நடந்துகிட்ருக்குது செய்தி. சரி, இப்போது தம்பி ஜேசன் சஞ்சய் எடுக்கிற அந்த சிக்மான்ற ஒரு படம் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு சிக்மானா என்னன்றது தெரியாமல் இருக்குது. ஆனால் வந்து நானும் கூட அந்த சிக்மானா எனக்கும் கூட தெரியாதுங்க. சிக்மானா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணும் போது இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன். அந்த சர்ச் பண்ணுறதை நான் அப்படியே நான் வந்து படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் பாருங்கள். சிக்மா என்ன இருக்குன்னா, சிக்மானா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிக்மா என்பது முக்கியமாக இணைய ஸ்லாங்கில் தனித்து இயங்கும் தன்னம்பிக்கை கொண்ட வெற்றிகரமான மற்றும் அமைதியான ஆளுமையை குறிக்கிறது. சிக்மா என்பது முக்கியமாக இணைய ஸ்லாங்கில் தனித்து இயங்கும் தன்னம்பிக்கை கொண்ட வெற்றிகரமான மற்றும் அமைதியான ஆளுமையை குறிக்கிறது அப்படின்னு வந்து ஒரு பொருள் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துங்க, தனித்து இயங்கும் தன்னம்பிக்கை கொண்ட வெற்றிகரமான மற்றும் அமைதியான ஆளுமையை குறிக்கிறதுனா இதை வந்து நீங்கள் ஜேசன் சஞ்சய்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தன்னைத்தானே, ஏன்னா இப்போ ஜேசன் சஞ்சய் அப்படி தான் இருக்கிறார். இதை ஜேசன் சஞ்சய்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா விஜய்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக படிநிலையில் ஆல்பா சமூக படிநிலையில் ஆல்பா ஆண்களுக்கு நிகரான ஆனால் தனி ஓனாய் போல வாழும் உள்முக சிந்தனை கொண்ட நபரை இது குறிக்கிறது. இங்கே தான் இருக்குங்க. நான் மீண்டும் படிக்கிறேன். முதல்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன்னம்பிக்கை கொண்ட வெற்றிகரமான மற்றும் அமைதியான ஆளுமையை குறிக்கிறது. இதை நீங்கள் ஜேசன் சஞ்சய்னு எடுத்துக்கலாம்.
ஆனால் சமூக படிநிலையில் ஆல்பா ஆண்களுக்கு நிகரான ஆனால் தனி ஓனாய் போல வாழும் உள்முக சிந்தனை கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது. இது யாரை குறிக்குதுன்னு தெரியலங்க. இது ஒருவேளை விஜய் குறிக்கிறதா? ஆனால் அந்த இடத்துல வருது ஆண்களுக்கு நிகரான அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுனால ஒருவேளை விஜய் அவர்களுக்கு கூட ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை அவங்கள குறிக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் படத்துக்கு பேர் சிக்மா என்றால் இதுதான் பொருள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லலை, கூகுளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த காணொலி நிறைவில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு மோசமான ஒரு தந்தையை, ஒரு மோசமான ஒரு கணவனை இந்த நாடு பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த நாட்டை ஆள ஆசைப்படுறார். முடிவு உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.